தமிழக சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் மோதிய திரு விஜய், திரு உதயநிதி ஸ்டாலின் மோதல் போக்கின் உச்சகட்ட நிலை என்ன? உதயநிதி ஸ்டாலின் கையில் எடுத்த சாட்டையின் வீச்சு என்னவாகிறது? சட்டமன்றத்தில் செய்தித்தாள்களை வாசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வைத்த கோரிக்கையை ஏற்று செய்தித்தாளை வாசித்தால் செய்தித்தாளில் இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் என்ன, செய்திகள் என்ன பார்க்கலாம் இந்த காணொளியில். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் தினமும் நியூஸ் பேப்பர், செய்தித்தாள் வாசிக்கிறாங்க. செய்தி சேனல்களை, தொலைக்காட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் மீது வைத்த கடுமையான விமர்சனம்னா, தினமும் செய்தித்தாள் வாசித்தால் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு. அப்ப தினமும் செய்தித்தாள் வாசித்தால் என்னென்ன செய்தி நமக்கு கிடைக்கிறது? செய்தித்தாள் அப்படின்னா பல செய்தி கிடைக்கிறது. குறிப்பா விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நிவாரண தொகை கொடுக்க வேண்டும், குறுவை சாகுபடி பற்றி எல்லாம் விவாதம் நடந்தது இல்லையா? அதை தாண்டி செய்தித்தாள்ல என்ன வந்திருக்கு அப்படின்றத மக்கள் சமூக வலைதளங்கள்லையும் மக்களும் பேச தொடங்கி இருப்பது என்பது, அதே செய்தித்தாள்ல தாவேகாவுடைய ஒரு மாவட்ட நிர்வாகி ஒரு பெண்ணை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டியது தொடர்பான செய்தியும் செய்தித்தாள்ல வந்திருக்கிறது. இதையும் செய்தித்தாள் வாசிக்கிறவங்க பார்ப்பாங்க இல்லையா? அதை தாண்டி அடுத்த கட்டம், அதை தாண்டினா அடுத்து என்ன இருக்கு? இந்த முறை பட்ஜெட்ல எங்க அண்ணன் 2500 ரூபாய் பணம் கொடுப்பார் மகளிர் உரிமை தொகையாக அப்படின்னு எதிர்பார்த்தா அதை பற்றின எந்த தகவலும் இல்ல. ஏமாற்றம். 6 சிலிண்டர், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அப்படி சிலிண்டரை பத்தின எந்த தகவலும் இல்ல. மக்கள் ஏமாற்றம் அப்படின்ற செய்தி செய்தித்தாள் வந்திருக்கிறது. பெண்கள் இந்த விடியல் பேருந்து பயணத்தை மகளிர் பயணமா நீங்க மாத்திட்டீங்க, பேர் மாறி இருக்கு. ஆனால் பெண்கள் எல்லா பேருந்திலும் பயணிக்க முடியுதா? குளிர்சாதன பேருந்து, மின்சார பேருந்துல பயணிக்க முடியுதானா? கிடையாது. இல்லங்க, அதுக்காக பேருந்தை வாங்கணும், வாங்கி நம்ம பெண்களை பயணிக்க வைக்கணும் அப்படின்னு பூ சுத்த முடியாது இல்லையா? இருக்க பேருந்துல பெண்களை பயணிக்க வைக்க போறோம், அதை பத்தின தகவல் இருக்கானா? அது கிடையாது. எனவே மக்கள் ஏமாற்றம் அப்படின்றதும் செய்தித்தாள்ல வருது. முதலமைச்சர் சொன்னதுக்காக மக்கள் என்ன பேசுகிறாங்க சமூக வலைதளங்கள்லனா, இதெல்லாம் செய்தித்தாள்ல வருது. வேலைக்கு போகாத பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு அப்படின்னா அதுவும் செய்தித்தாள்ல இல்ல அப்படின்ற தகவல் வருது. இப்ப தாய்மாமன் தங்க மோதிரம் எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ்நாட்டுல, பிறகு அரசு மருத்துவமனை. எனவே மக்கள் ஏமாற்றம். அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தானா அப்படின்ற கேள்வி வருது. இதுவும் செய்தித்தாள்ல வருது. குறிப்பா இந்த மீன்பிடி தடைக்காலம் இருக்கு இல்லையா? அந்த தடைக்காலங்கள்ல அவர்களால படகு எடுத்துட்டு, போட் எடுத்துட்டு போக முடியாது கடல்ல. அப்பொழுது அவர்களுக்கு தொகையாக, அரசுடைய ஒரு உதவி தொகையாக 20,000 ரூபாய், கடந்த திமுக அரசு 8,000ன்றப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தால் 20,000 ரூபாய் கொடுப்போம் மனப்பூர்வமா பேசினார் இல்லையா? அதை பற்றி எந்த தகவலும் இதுல இல்ல. அதனால மக்கள் ஏமாற்றம் அப்படின்ற செய்தி வருது. தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக ஒரு செய்தி வலம் வந்தது. வீடியோக்கள் எல்லாம் வந்தது இல்லையா? அந்த அமைச்சர் எல்லாம் இப்பொழுது இடமாற்றம் செய்ய போகிறார்கள், அமைச்சர் பதவி பிடுங்க போகிறார்கள், வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரியான செய்தியும் செய்தித்தாள்ல வருது. ரீல்ஸ் போடக்கூடிய அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய பதவி காலி அப்படின்றது வெகு விரைவில் வரும் அப்படின்ற அறிவிப்பு வரும்னு அதுவும் செய்தித்தாள்கள்ல, பத்திரிகைகள்ல வருது. இந்த பழனி மோசடியில மாட்டியதுனால அமைச்சர் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் ஊடகங்கள்ல வருது. அமைச்சரவையில மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்ற செய்தியும் கூட செய்தித்தாள் வாசிச்சா நமக்கு வரக்கூடிய செய்தி. முதலமைச்சர் கேட்கிறார் இல்லையா, செய்தித்தாள் வாசிக்கிறீங்களான்னு. செய்தித்தாள் வாசிப்போமே அப்படின்னு விரிச்சு வாசிச்சா நமக்கு கிடைக்கிற செய்தி இந்த செய்தி எல்லாம் இருக்கு அப்படின்றத சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் பேசணும் அப்படின்றது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறத நம்மளால சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடிகிறது. முக்கியமான பிரச்சனை என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க. நம்ம 2 தீர்க்கமான முடிவு எடுக்கணும். ஒன்று, மேகதாது அணை கட்டப்படக்கூடாது. இன்னொன்று, தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நீர் வர வேண்டும். என்ன அளவு வரணும், எத்தனை டிஎம்சி வரணுமோ அது நமக்கு வந்து சேர வேண்டும். இந்த உபரி நீர் வர்றது இயற்கை அருளால், இயற்கையே எங்க அண்ணனுக்கு பக்கம் இருக்கு, அதெல்லாம் இல்ல. நீதிமன்றம், நடுவர் மன்றம் ஆணையம் கொடுத்துருக்கு இல்லையா, இத்தனை டிஎம்சி தண்ணியை கொடுக்கணும்னு, அது வந்து சேர்ந்திருக்கா அப்படின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிறார்கள். அப்ப 2 பிரச்சனைனா, ஒண்ணு அணை கட்டக்கூடாது,
இன்னுண்டு தண்ணீர் வர வேண்டும், இதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடலாம் அப்படின்னு பேசினா இந்த முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அப்படி எங்க முதலமைச்சர் ஒரு கூட்டம் அறிவிச்சிருக்காரு. என்ன, அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நம்ம அழைச்சு நம்ம பேசணும், எதுக்காக, தொகுதி மறுவரைக்காக ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அழைப்படுத்திருக்கிறார். அதற்கு திமுகவை சார்ந்தவர்கள் வருவார்களா? சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத வக்கில்லாதவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் என்று மக்கள் பேச மாட்டாங்களா? மக்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்களே சமூக வலைத்தளங்கள்ல, அப்படின்ற செய்தி கூட நம்ம சமூக வலைத்தளங்களே தான் அதுவும் பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த சட்டமன்ற நிகழ்வுல இருந்து பல செய்திகள் நம்ம எடுத்து செய்தித்தாளை வாசிச்சா இவ்வளவு செய்தி இருக்கு அப்படின்றதையும் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை மாற்றி எக்ஸ்சேஞ்சில் புதிய நகைகளுக்கு கூடுதல் உழைப்பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360யுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி